கன்னியாகுமரி மாவட்டத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினரை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். சந்திப்பு பகுதியில் அரசு டாஸ்மாக் கடை 20 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் தனியார் பார் நடத்தும் பார் இதை கண்டித்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் தடை விதித்து ஆணை பிறப்பிக்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சி போராட்டத்தின் பின்பு மதுக்கடை பார் மூடப்பட்டது. இதனிடையில் மதுக்கடையை மூட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியில் கோரிக்கை விடுத்து வந்தனர். இது தொடர்பாக ஏற்கனவே 2 முறையாக நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் இன்று நாம் தமிழர் கட்சி டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதாக அறிவித்து இருந்தது. இதனால் டாஸ்மாக் கடை முன்பு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இதனிடையே போலீசார் பாதுகாப்பாக இரணிகள் சந்திப்பு பகுதியில் குவிந்திருந்தனர். அப்போது தும்பவிலை அம்மன் கோவில் சாலை வழியாக வந்த 100க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் டாஸ்மாக் கடை முன்பாக திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பின்னர் அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தரதரனை இழுத்து தூக்கி சென்று கைது செய்து அருகே உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். இதனை அடுத்து டாஸ்மாக் கடை இவங்களை கைது செய்தது அப்புறமா டாஸ்மாக் திறக்கப்பட்டது. இதனால் அப்போது ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.